ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சுவையில் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக தண்ணியை உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேங்க. நல்லா கொதித்த பிறகு நீங்கள் எந்த டைப் ஆஃப் பாஸ்தா வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 70% குக் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு, பபுள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். பாஸ்தா நல்லா பாருங்கள், திப்பு திப்புன்னு கொதிச்சு பாதி அளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இன்னும் லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், பாஸ்தா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு, கொஞ்சம் இஞ்சி அதை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. நான் க்ரீன் கலர் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், கேரட் இது 3 எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, கொஞ்சம் கார்ன் தனியாக வேக வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கார்ன் வேக வச்சதை அதில் போட்டு இந்த பாஸ்தாவையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. உங்களுக்கு இந்த டயத்தில் சீஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.